வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு, அதாவது இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா, 2025ஆம் வருஷம் உச்ச நீதிமன்றம் சந்திச்ச மிக முக்கியமான ஒரு வழக்கு இது. சௌரப் குமார் திரிபாதி வர்சஸ் விதி ராவல். சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனைக்காக பதியப்படும் ஒரு சிவில் வழக்க ஆரம்பத்திலே கிரிமினல் சட்டத்தை பயன்படுத்தி சுக்குநூறாக உடைக்க முடியுமா அப்படிங்கறதா இங்க மெயின் கேள்வி. கரெக்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற மனித உணர்வுகளும் சரி, அந்த சட்ட நுணுக்கங்களும் சரி, உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னா 2019ல விதி ராவலுக்கும் பிரதீப் திரிபாதிக்கும் கல்யாணம் நடக்குது. சரி. ஆனா வெறும் 2 வருஷத்துல அந்த உறவுல ஒரு பெரிய விரிசல். ஒரு 20 லட்சம் ரூபாய், அப்புறம் ஒரு எஸ்யூவி கார், இதெல்லாம் வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி கணவர் தரப்பு மேல விதி ராவல் ஒரு எஃப்ஐஆர் பதிறாங்க. ஒரு நிமிஷம், இதுல கணவர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தினர், அதாவது இந்த சௌரப் திரிபாதி உட்பட எல்லார் மேலயும் கேஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம குடும்ப வன்முறை சட்டம், அதாவது டிவி ஆக்ட் பிரிவு 12ன் கீழையும் ஒரு கேஸ் தொடர்றாங்க. சோ இதை ரத்து செய்ய சொல்லிதான் கணவர் தரப்பு நேரா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. இங்க இருந்து தான் அந்த சட்ட போராட்டமே சூடு பிடிக்குது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனது அந்த சிஆர்பிசி 482 அப்படிங்கிற ஒரு கிரிமினல் சட்ட பிரிவின் கீழே தானே? ஆமா, அதுதான் இங்க மையப்புள்ளியே. சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்களுக்கு இடையிலான அந்த நுட்பமான வேறுபாடு தான் இது. டிவி ஆக்ட் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு சிவில் தீர்வுக்கான சட்டம். ஓ, அப்பா வேறுபாடு. அதாவது இதை எப்படி பாக்குறேன்னா, டிவி ஆக்ட் செக்ஷன் 12 ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி, சும்மா ஒரு நோட்டீஸ்னு வச்சுப்போம். நல்ல ஒப்பீடு. ஆனா சிஆர்பிசி செக்ஷன் 200 அப்படிங்கிறது ஒரு தீயணைப்பு வாகனம் மாதிரி, நேரடியா வாரண்ட் பிறப்பிச்சு ஒருவரை கைது செய்யற அளவுக்கு பவர் இருக்கு. அப்போ ஆரம்பத்துல வெறும் நோட்டீஸ் மட்டுமே அனுப்புற ஒரு சிவில் நடைமுறைய கிரிமினல் சட்டமான 482 பயன்படுத்தி எப்படி ரத்து செய்ய முடியும்? இது அடிப்படையில சட்டவிரோதம் இல்லையா? கரெக்டா கேட்டீங்க. மத்திய பிரதேச உயர் நீதிமன்றமும் இதே முரண்பாட்டை தான் உணர்ந்துச்சு. சிவில் வழக்க கிரிமினல் சட்டத்தால ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி கணவர் தரப்போட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் இதுல எப்படி தலையிட்டாங்க? உச்ச நீதிமன்றம் சட்டத்தோட நோக்கத்தை, அதாவது பர்பசிவ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப ஆழமா பார்த்தாங்க. மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு கிரிமினல் நீதிமன்றம். ஓ, அப்ப எந்த நீதிமன்றமா இருந்தாலும்? ஆமா, எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் சட்ட நடைமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டா அதை தடுக்க உயர்நீதிமன்றத்துக்கு சிஆர்பிசி 482ன் கீழ் கண்டிப்பா அதிகாரம் இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படியா? ஆனா இது கொஞ்சம் ஆபத்தானது இல்லையா? உயர் நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா, குடும்ப வன்முறையால நிஜமாவே பாதிக்கப்பட்ட பெண்கள் வழக்கு தொடர்ந்தாலும் கணவர் தரப்பு தங்களோட பண பலத்தை கொண்டு ஈஸியா வழக்க ரத்து செஞ்சிட மாட்டாங்களா? நிச்சயமா அந்த ஆபத்து இருக்கு. அத உச்சநீதிமன்றமும் ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச், அதாவது ஒரு தலையிடாத அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு கடிவாளத்தை உயர்நீதிமன்றங்களுக்கு போட்டிருக்காங்க. தலையிடாத அணுகுமுறையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது சாதாரண குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் உயர்நீதிமன்றம் போய் வழக்க ரத்து செய்யக்கூடாது. வழக்கில் கடுமையான சட்ட துஷ்பிரயோகம், இங்கிலீஷ்ல கிராஸ் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் நடந்திருக்குன்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் தலையிடணும். ஓ, அப்ப பழிவாங்குற நோக்கத்தோட எந்த ஆதாரமும் இல்லாம பொய் வழக்கு போட்டிருந்தா மட்டும்தான்? எக்ஸாக்ட்லி. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நீதிபதி அபய் எஸ் ஓகா அவர்கள் 2016ல அவரே வழங்கின ஒரு தீர்ப்பை இந்த வழக்குல திருத்திக்கிட்டாரு. இது சட்டத்துறையில ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். வாவ், அது உண்மையிலே பெரிய விஷயம்தான். அப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பொதுமக்களுக்கு தங்களுக்கு எதிராக ஒரு பொய் வழக்கு போடப்பட்டா அதிலிருந்து தப்பிக்க உயர்நீதிமன்றம் மூலம் ஒரு வழி இருக்குன்னு நிம்மதியா இருக்கலாம். ஆமா, ஆனா அதுக்கு மிக வலுவான ஆதாரங்கள் தேவை. அதே சமயம் வழக்கறிஞர்களுக்கும் இது ஒரு பெரிய சவால். வெறும் மேலோட்டமான விவாதங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீ வழக்க ரத்து செய்ய முடியாது. சரிதான். கடுமையான சட்ட துஷ்பிரயோகம் நடந்திருக்குன்னு அவங்க நிரூபிச்சே ஆகணும். கண்டிப்பா. அந்த தலையிடாத அணுகுமுறையை தாண்டி நீதிமன்றம் ஏன் தங்கள் வழக்குல தலையிடணும் அப்படிங்கிறதுக்கான அசாதாரண காரணங்களை முன்வைக்கணும். ரொம்ப அருமையான விளக்கம். பாதிக்கப்பட்டவங்கள பாதுகாக்கிற சட்டங்கள்ல நீதிமன்றங்கள் தலையிடாம இருக்கிறது அவசியம்தான். உண்மைதான். ஆனா விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு குடும்பத்தோட நற்பெயரை கெடுக்கிற நோக்கத்தோடு பதியப்படுற பொய்யான வழக்குகளை உடனே தடுத்து நிறுத்துறதுக்கும் உண்மையான விளிம்பு நிலை மக்களை காக்குறதுக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோட்டை நாம எப்படி வரையறுக்க போறோம்?
ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, நாம முதல்ல பேசின அந்த எச்சரிக்கை மணியும் தீயணைப்பு வாகனமும் சரியான நேரத்துல சரியான காரணங்களுக்காக மட்டுமே செயல்படுதான்னு எப்படி உறுதி செய்ய போறோம்? இதை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.